இப்ப நீங்க இந்த பேட்டர்ன் பத்தி சொல்லும்போது MCQs அப்படின்னு சொல்லப்படுற இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்ல வரீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் கூட ஈஸியா ஆன்சர் பண்ணிடுறாங்க. டயக்ராம் இல்ல கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா. ஆனா 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்றது இந்த அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லப்படுற கொஸ்டின் ஆன்சர் பண்றது வந்து ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்கா பார்க்கப்படுது. எவ்வளவு ஈஸியா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் முக்கியமா பயாலஜில பாட்டனி as well as zoology இடத்துல எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, இதை எப்படி அவங்க 1 மார்க் கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்க. ஜுவாலஜில 7 யூனிட்ஸ் இருக்கு, பாட்டனில 6 யூனிட்ஸ் இருக்கு. இதுல மெயினா கஷ்டம்னு ஃபீல் பண்றது பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் MCQ தான் வந்து மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடியதுங்கிறது வந்து இதுலதான். இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து மெயினா வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு மக்கப்பிங் ஹேபிட் ஒன்று இருக்குது. ஸோ யூஸ்வலா அந்த மக்கப்பிங் ஹேபிட் இருக்கிறதுனாலதான் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் அவங்க வந்து புரியுதோ புரியலையோ மக்கப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனுஷங்களுக்கும் லிவிங் பீயிங்க பொறுத்த வரைக்கும் மக்கப்பிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது நினைவாற்றல தூண்டக்கூடிய மெமரி கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மெமரி கெப்பாசிட்டிக்கு என்ன வழி, அந்த டெக்னிக் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணும்ன்ற ஒரு விதம் இருந்ததுனாதான் அந்த 1 மார்க் அண்ட் 3 மார்க் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறதுலயே அதிகமா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா அதுவும் அதனாலதான் கம்மியா ஸ்கோர் ஆகுறதுனாலும் 1 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் தான்.